சிஎஸ்ஐ உயிர்த்தெழுதலின் ஆலயம் முகப்பேர் மேற்கு 25வது ஆண்டு விழா பெண்கள் ஐக்கிய சங்கம். காட்சி 1. தலைவி கிரேஸ், மேரி, லிண்டா. என்ன ஆச்சு? வர வர நம்ம பெண்கள் ஐக்கிய சங்கம் கழுத தேஞ்சு கட்டருமான கதையால இருக்கு. இன்னைக்கு 4 பேர் தான் வந்திருக்கீங்க. இல்லை ஆயிரம்மா, ஸ்கூல் டைம் லீவ் விட்டாங்க இல்லையா, அதனால் எல்லாரும் ஊருக்கு ஓடிட்டு இருப்பாங்க போல. ஆயிரம்மா, அடுத்த மாதம் பாருங்க நிறைய பேர் வந்துடுவாங்க. அடுத்த மாதம் என்ன விசேஷம் மேரி? அது தெரியாதா? அடுத்த மாதம் நம்ம சர்ச்சில் சில்வர் ஜூப்ளி கொண்டாட போகிறோம்ல. ஓ அப்படியா, மறந்தே போயிட்டேனே. இன்னைக்கு முக்கியமான நாள், அதை பற்றி தான் நான் பேச வந்திருக்கிறேன். இன்னைக்கு நம்ம சர்ச்சு சில்வர் ஜூப்ளி, நம்ம பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கிறாங்க. அவங்களையெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பார்க்கலாமா? ஐயா ஆயிரம்மா, அதெல்லாம் மறக்க முடியாதபடி என்ன நிகழ்ச்சி செய்ய முடியும்? ஏதாச்சும் வித்தியாசமாக நம்ம பண்ணணும், மற்றவங்களுக்கு அது மனசில் பதியும்படியாக இருக்கணும். ஓகே. என்ன மேரி, ஒரு எஸ்தரால இஸ்ரேல் மக்களையே காப்பாற்ற முடிஞ்சது, மேரியால முடியாதா என்ன? அதுக்கு இல்லை, அதெல்லாம் கமிட்டி தானே முடிவு பண்ணணும். அவங்க பண்ணட்டும், நாம நம்ம மறக்க முடியாத ஏதாவது ஒன்று பண்ணலாம். மறக்க முடியாதுன்னா சாப்பாடு தான், ஊர் மக்களெல்லாம் கூப்பிடணும், அவ்வளோதான். ஷெப்பா, எப்போ பாரு சாப்பாடு 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 தவிர வேற ஏதாவது பேசலாமே. ஏம்மா, சாப்பாடு இல்லாமல் மக்கள் உயிர் வாழ்வானாம்மா? என்ன பேசிட்டு இருக்கீங்க? சீரியஸா ஐடியா சொல்லுங்க. ஓ சாரி, நம்ம என்ன செய்யலாம், ஒரு பெரிய ஆயரை கூப்பிட்டு விழா ஆடி பாடி விழா எடுக்கலாமா? ஓ அப்படி செய்யலாமே. அப்போ சரி, அப்போ நம்ம என்ன செய்யலாம், நம்மளே சாப்பாடு செஞ்சு அழகாக ஊர் மக்களெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு சாப்பாடு போடலாமாம்மா? ஓ, அப்போ உனக்கும் 12 கூட நிறைய மீதி இருக்க தோணுது. சொல்லு. எனக்கு ஒரு ஐடியா. சொல்லு. நம்ம சர்ச்சில் இதுக்கு முன்னாடி 10-15 வருஷம் முன்னாடி இருக்கிறவங்களாம் இப்போ நம்ம சர்ச்சை விட்டு பிரிஞ்சு போயிருப்பாங்கல்ல, அவங்கள கூப்பிட்டு ஒரு விழா எடுக்கலாமே, ஒரு ப்ரோக்ராம் ஏதாவது ரீகாப் மாதிரி பண்ணலாமே. ஓ நல்ல ஐடியா. லிஸ்ட்டு பெருசாக வருமே. அப்படி வராது, நிறைய பேர் இங்கே நிறைய இருக்கிறாங்க. பாதி பேர் ஃபாரின் போயிருக்காங்க, மீதி பேர் கடவுள்கிட்ட போயிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் பேர் தான் இங்கே இருக்கிறாங்க. அப்போ சரி, அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்களுடைய சஜஷனை கேட்டு அவங்களோட என்னெல்லாம் அவங்களுடைய அனுபவத்தெல்லாம் நம்ம பேச வச்சு கேட்கலாம். கண்டிப்பா செய்வோமே, கலக்குவோம். எஸ், நைஸ் ஐடியா. நம்ம செக்ரட்டரிட்ட போயிட்டு லிஸ்ட்டு வாங்கி யாரெல்லாம் இங்கே இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட போய் பார்க்கலாம், பேசலாம், அழைக்கலாம். அம்மா, நம்ம செக்ரட்டரி லிஸ்ட் கொடுத்துருக்காரு. அதில் மொத்தம் 20 பேர் இருக்காங்க. அதில் 11 பேர் ஃபாரினில் போய் செட்டில் ஆயிட்டாங்க, 3 பேர் இறந்து போயிட்டாங்க, 3 பேர் ரீச் பண்ண முடியல. இப்போ மீதி 3 பேர் தான் இருக்கிறாங்க. அப்போ ஓகே, என்ன செய்யலான்னா எல்லாரையும் கூப்பிட்டு அவங்கள பற்றி கேட்கலாம். அதோட ஒரு ஃபுட் ஈவெண்ட் வச்சு அவங்கள மீட் பண்ணுவோம், புதிய ட்ரெண்டை கிரியேட் பண்ணுவோம். அப்போ லிஸ்ட்டை படிக்க பார்க்கலாம். முதலாவதா ஸ்டெல்லா ஒரு ஃபேமஸ் டாக்டராக இருக்காங்க. அடுத்து வந்து லிசா ஒரு யூடியூப் குக்கிங் சேனல் வச்சுருக்காங்க. மூணாவதா பிரியா ஒரு தலைசிறந்த அரசியல்வாதியாக இருக்காங்க. காட்சி 3. லிசா யூடியூப் செலிபிரிட்டி, ஃபுட் சேனல் வைத்திருக்கிறார். என்ன லிசா, எவ்வளோ நேரம் மேக்கப் பண்ணிட்டு இருக்கா? சீக்கிரம் ஷூட்டிங் முடிப்போம். மைக்கு கொடுங்கம்மா. அப்பதானே பாப்பீங்க. ஸோ வெயிட் கொஞ்சம் மேக்கப் பண்ணிக்கிறேன். சரி எப்படியும் மை போடுறா. சரி எப்படியும் மேக்கப் சாப்பாடு நல்லா இருக்க போறதில்ல, மேக்கப்பாவது கொஞ்சம் நல்லா இருக்கட்டும். என்னப்பா இப்படி சொல்லிட்ட? என்னோட ரெசிபிக்கு எவ்வளவு வியூவர்ஸ் தெரியுமா? எவ்வளோ ரசிகர்கள், எவ்வளோ பேர் பார்க்குறாங்க. இப்போ நான் பண்ண போகிற ஒரு சீக்ரெட் ரெசிபி.
பீஸ் பிச்சுட்டு போகும். என்ன சீக்ரெட் ரெசிபியா? யோனா ஃபிஷ் கறியா? எதுவானாலும் நீ ஹெல்த்தியாக பண்ணு. நீ பண்ணுறதெல்லாம் என்னையால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மாதிரி இருக்கு, வாயில் வைக்க முடியல. நோ நோ, இது நல்லா இருக்கும் பாரு. சரி சரி, கேமராவை ஆன் பண்ண போகிறேன். ஏதோ லாஸ்ட் சப்பர் பற்றி பேசுகிற மாதிரி முகத்தை எக்ஸைட்டாக வச்சுக்கோ. ரெடி, 1 2 3. வெல்கம் டு ஹெவன்லி ஃபைட்ஸ். இது உங்கள் லிசா. இதோ நீங்கள் இப்போ பார்க்க போகிறது பிளஸிங் பிரியாணி. இங்க வந்துருப்பா, நடுவில் வந்துருங்க. என்ன பிளெஸிங் பிரியாணியா? சப்பா தாங்கலை. நான் இந்த வாட்டி குக் பண்ணுறேன், அடுத்த வாட்டி நீ குக் பண்ணு, நான் ஷூட் பண்ணுறேன். சரியா? சரி. ஓகே. இதோ பிளஸிங் பிரியாணி ரெடி. முதல் என்னுடைய தோழி ரஃபோ சாப்பிடுவாள். என்ன கொட்டிட்டே இருக்கா? சீக்கிரம் சொல்லு வியூவர்ஸுக்கு எப்படி இருக்குன்னு, நல்லா இருக்கான்னு. ஆமாம், நல்லா இருக்குண்ணே. என்ன டேஸ்ட், என்ன டேஸ்ட், அல்டிமேட், வேற லெவல். ரொம்ப நியூ ஃபுட்டாக இருக்குது. அப்போது கேமரா கதவு தட்டப்படுகிறது. கேமரா ஆஃப் பண்ண போகிறேன். வாயில் நல்லாவே இல்லை, பிரியாணி தக்காளி சாதம் மாதிரி இருக்கு. லிண்டா வருகிறார். ஹாய் லிசா, எப்படி இருக்கிறீங்க? ஹே, நீ லிண்டா தானே? ஹோலி ஃபேமிலி சர்ச். ஐயோ, எப்படி இருக்கிறீங்க? பரவாயில்லையே, ஞாபகம் வச்சிருக்கே. நம்ம பார்த்து ஒரு 10-15 வருஷம் இருக்கும்ல. ஆமா, என்னால மறக்க முடியுமா? அப்படியே சர்ச் ஆராதனை முடிஞ்சதும் 2 பேரும் போவோமே, போய் ஹோட்டலில் போய் நல்லா சாப்பிட்டு வந்து உட்காந்துட்டு அடுத்தது. உனக்கு எப்பவுமே சாப்பாடு தான், சாப்பாடு தவிர வேற எதுவுமே ஞாபகம் இல்லை. ஆமா, அதானே இப்போ எனக்கு சாப்பாடு சோறே போடுது. சரி சரி, நான் வந்த விஷயத்த சொல்லிடுறேன். நம்ம சர்ச்ல 25வது ஆண்டு விழா கொண்டாட போறோம். அதுக்கு பழைய ஆளுங்கள்லாம் கூப்பிட்டு ஒரு ப்ரோக்ராம் நடத்தலான்னு இருக்கிறோம், ரீகேப் மாதிரி. நீ கண்டிப்பா வந்துடணும், சரியா? ஓகே, நான் கண்டிப்பா வரேன். ஏதோ சமைச்சேன்னா எடுத்துட்டு வரணுமா? அதெல்லாம் எதுவும் செய்துட்டு வர வேண்டாம், நீ வந்தா போதும். கண்டிப்பா வந்துரு. என்ன? ஓகே, யாரெல்லாம் வர போறாங்க? ஸ்டெல்லா டாக்டர் வராங்க. ஏய், அந்த டான்சரா? சூப்பர் சூப்பர், டான்சரை பார்க்கணும்னே தோணுது. டாக்டர் ஆயிட்டாளா? ஆமா, அவங்க ஒரு ஃபேமஸ் டாக்டரா இருக்காங்க, அவங்க வராங்க. அப்புறம் பிரியான்னு ஒரு அரசியல்வாதி வராங்க. ஓகே, சூப்பர், எல்லாரையும் பார்க்கலாம். கண்டிப்பா வந்துரு நீ, சரியா? கண்டிப்பா. காட்சி 4, ஸ்டெல்லா டாக்டர். வாமா பிரியா. பாரதி, கொண்டா ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்தியா? இந்தாங்க டாக்டர், என் ரிப்போர்ட்டு. என்ன டல்லா இருக்கிற? நான் ரிப்போர்ட்டெல்லாம் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்கறதே கிடையாது. மனுஷங்களுடைய கஷ்டத்தையும் அவங்களுடைய சுச்சுவேஷனையும் பார்த்து தான் நான் ட்ரீட்மெண்ட்டே பண்ணுறது. டாக்டர், எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிச்சு. நான் அதிக நாள் இருக்க மாட்டேன் டாக்டர். ஏன்டா அப்படி சொல்கிற? உன் உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் நம்பிக்கையும் விசுவாசமும் இருக்கணும். விசுவாசம் கேன்சரை குணப்படுத்துமா என்ன? கண்டிப்பா அது உன்னையும் குணப்படுத்தும், உன் மனசையும் குணப்படுத்தும். விசுவாசம் என்ன கடவுளோட பெருசா? டாக்டர், என்ன கடவுளோட பெருசா? டாக்டர், நீங்க பாஸ்டர் மாதிரியே பேசுறீங்க. மருந்து குணப்படுத்தாத, ஜெபம் குணப்படுத்தும். நீ டெய்லி ஜெபத்தில் வை, கண்டிப்பா உன் வியாதி குணமாயிடும். டாக்டர், அப்ப நீங்க ப்ரேயர் பண்ணிட்டு தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பா நான் ப்ரேயர் பண்ணாம எந்த காரியத்தையுமே நான் செய்ய மாட்டேன். நான் காயத்துக்கு மட்டும்தான் கட்டு போடுறேன். கடவுள் ஆன்மாவுக்கு கட்டு போடுறாரு. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் எந்த காரியமுமே செய்வோம். அப்ப இயேசு இங்க இருந்து இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாரா டாக்டர்? கண்டிப்பா. உடைந்தவர்கள் மத்தியில ஆண்டவர் இருப்பேன்னு சொல்லிட்டு பைபிள்ல இருக்கு இல்லையா? அதே போல இப்போ உன் பக்கத்திலையும் இருப்பார், என் பக்கத்திலையும் இருப்பார், இங்க இருக்கிறவங்க எல்லாரும் பக்கத்திலையுமே ஆண்டவர் இருப்பாரு. நம்ம பேசுறதையும் கேட்டுக்கிட்டு தான் இருப்பாரு. அப்ப எனக்காக ப்ரேயர் பண்ணுங்க டாக்டர், என் நோய் குணமாகணும்னு. கண்டிப்பா. விசுவாசம் அதிசயத்தின் சாவி இல்லவா? சோ நீ உன்னு ஜெபத்திலையும் விசுவாசத்திலையும் இரு, கண்டிப்பா நீ குணமாயிடுவ. தேங்க்யூ டாக்டர். உங்க கூட அப்போது பேசின கிரேஸ் பிறகுதான் வருகிறார். எனக்கு நம்பிக்கையே வந்துச்சு, இயேசு எனக்கு நல்ல சுகம் தருவாருன்னு. தேங்க்யூ டாக்டர். ஹே ஸ்டெல்லா, நான் கிரேஸ். ஓ கிரேஸ், எப்போ வந்த? எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? எனக்கு தெரியுதா? எனக்கு தெரியுதா? ஓ தெரியுதே. எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். ஒன்றும் இல்லை, ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளுடைய 25வது ஆண்டு விழாக்கு உங்களை எல்லாம் இன்வைட் பண்ணணுன்றதுனால தான் வந்தேன். என்ன வாங்க போங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டு வா போனே சொல்லு. சரி சரி, மறக்காம வந்துடுங்க. கண்டிப்பா நான் வரேன். ஓகே, பாய்.
அரசியல்வாதி பிரியா, அவருடைய உதவியாளர் ஜெனி. ஜெனி, ஜெனி, நம்ம மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும் தான் நான் அரசியலுக்கு வந்தேன். வந்து பார்த்தாக்கா ஒழுகிற படகுல டிஷ்யூ பேப்பரை வச்சு அடைக்க சொல்றானுங்க. என்ன பண்றதுன்னே புரியல இவங்களோட. உண்மைதான், உலகத்தில் சட்ட ஒழுங்கெல்லாம் ஒழுங்கா நடக்குது. எல்லாம் ஆம்புலன்ஸ் பிளான்ல ஓடிட்டே இருக்குது. நம்ம மக்கள் பாவம், எல்லாத்துக்கும் டேக்ஸ் கட்டுறாங்க. கடைசியில் அவங்களுக்கு என்ன கிடைக்குது? ஜீரோவை கண்டுபிடிச்சது நம்ம தானே பெருமையா பேசுறோம். லாஸ்ட்ல நம்மெல்லாம் ஜீரோவா தானே இருக்கிறோம். உண்மைதான், நாம உண்மைக்காக நிற்கணும். நாம கொடு இரவில் ஒரு சின்ன நம்பிக்கை மாதிரி, கொடு இரவில் ஒரு சின்ன நம்பிக்கை மாதிரி, கடல் போன்ற நதிகளுக்கு ஒரு சின்ன உண்மை மாதிரி. உண்மைதான் ஜெனி, கரெக்ட் தான் நீங்க சொல்றது. What is this? ஹாய், நீங்க மேரி தானே? என்ன மறந்துட்டியா என்ன? அது எப்படி மறக்க முடியும்? உங்களை மறக்க முடியுமா என்னால? ஜெனி, இவங்க யார் தெரியுமா? என்னுடைய பழைய சர்ச் ஃப்ரெண்டு மேரி தான் இவங்க. அப்படியா? இது நம்ம சர்ச் ஃப்ரெண்டா? ஆமா ஆமா. அரசியல்வாதி பக்கம் போகக்கூடாதுன்னு நினைப்பேன். ஆனா பிரியா, நீ என்ன மாறவே இல்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்களம்மா? சரி சரி, என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தீங்க? நம்ம சர்ச்சில் 25வது ஆண்டு விழா கொண்டாட போறோம். நீ கண்டிப்பா வரணும். அன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இருக்கு. சண்டே தானே? கண்டிப்பா வந்துடுறேன். எல்லா ப்ரோக்ராமையும் தள்ளி வச்சுட்டு கண்டிப்பா நான் சர்ச்சுக்கு வந்துடுறேன். ஓகேவா? காட்சி 6, அனைவரும். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த சர்ச்சோட பழைய பில்லர்ஸ் எல்லாம் வந்திருக்கிறீங்க, பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓ, ட்ரபிள் மேக்கர்ஸ் சொல்லலாம். ட்ரபிள் மேக்கர்ஸா? வாய்ப்பே இல்லை. என்னப்பா, 2 வடை தானே கூட சாப்பிட்டேனா? குருத்தோலை ஞாயிருக்கு மோர் பத்தலன்னு சண்டை போட்டது ஞாபகம் இருக்குல்ல? ஆமா, அவுட்ரீச் போகும்போது கூட சாப்பாடு சரியில்லைன்னு சண்டை போட்டேன். நமக்கு சாப்பாடு சரியில்லைன்னா மெசேஜ் மண்டேல ஏறாதே, அதுக்கு என்ன பண்றது? மேரி மட்டும் என்னவா, பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தப்போ சேர்ல இருந்து கீழே விழுந்தவங்களாச்சே. ஓகே ஓகே, அதெல்லாம் விடுங்க. ஆனா நம்ம பிரியாவை பாரு, அப்பவே எல்லா குரூப்பையும் அழகா லீட் பண்ணுவாங்க. அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இன்னைக்கு அவங்கள ஒரு நல்ல அரசியல்வாதியை உருவாக்கி இருக்கு. கிரேட். நாளைக்கு 25வது ஆண்டு விழா. நீங்க எல்லாரும் உங்க பழைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்க. அது நமக்கு எல்லாருக்கும் நன்மையாக இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். சில்வர் ஜூப்ளிங்கிறது பிரியாணி சாப்பிட்றதுக்கோ பட்டாசு வெடிக்கிறதுக்கோ அலங்காரம் பண்ணிக்கிறதுக்கோ இல்லை. நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கறதுக்கு. 25 ஆண்டுகளுக்கு முன்பதாக நம்மளுடைய மக்கள் நம்ம சர்ச்சு என்னென்ன அவங்களுக்கு உதவி செய்தது என்பதை அவங்க சொல்வதற்காக, அதை செய்து காட்டுவதற்காக, அதை செயல்பாட்டில் பண்ணுவதற்காக இந்த சர்ச்சு நம்மளுக்கு அநேக உதவிகள் செய்து வருகிறது. இப்போ என்னென்ன, பழைய 10 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்ம யூத்து, டீன்ஸு, சின்ன பசங்க எல்லாரும் வெளியில் போயிட்டு வேறு வேறு இடங்களுக்கு போயிட்டு மீண்டுமாக இந்த சர்ச்சுக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் தங்களுடைய பழைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வார்கள். எல்லாருக்கும் வணக்கம். பலருக்கும் என்ன ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் நிறைய முறை சாப்பாட்டுக்கு சண்டை போட்டிருக்கேன். ஆனாலும் நம்முடைய சர்ச் எனக்கு நல்ல சுதந்திரம் கொடுத்து என்னை ஒரு மகளாக பார்த்துச்சு. என்னுடைய அம்மா ஹாஸ்பிட்டலில் இருந்தபோது எனக்கு வேண்டிய எல்லா உதவிகளும் செஞ்சாங்க. எனக்கு சரீர பிரகாரமான உதவியோட ஆவிக்குரிய வளர்ச்சியில் எனக்கு ரொம்ப உதவி செய்தாங்க. சகோதரிகள் எல்லாம் வந்து ஜெபித்து வேத வசனங்களை வச்சு ஆறுதல் சொல்லி நிறைய நேரங்களில் ஆறுதலாக இருந்தாங்க. அதை எனக்கு நினைக்கும் போது இப்போவும் எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, நான் அன்னைக்கு அவங்க போட்ட அந்த அடித்தளம் தான் இன்னைக்கு நான் ஒரு பெரிய குக்கிங் சேனல் வச்சுருக்கேன். அது மட்டுமல்ல, சமையலை பற்றி ரிசர்ச் பண்ணுறேன். அதுக்கு அது உதவியாக இருந்துச்சு. அதனால் இந்த சர்ச்சை என்ன எப்போதும் என்னால் மறக்க முடியாது. என்னால் மறக்கவும் முடியாது, நான் மறக்கவும் மாட்டேன். எல்லாருக்கும் நன்றி.
நான்லாம் அரசியல்வாதி ஆவேன்னு நினைச்சே பார்க்கல. சின்ன வயசுல யார் நினைச்சது நான் அரசியல்வாதி ஆவேன்னு? இந்த சர்ச்சில் நான் இருக்கும்போது என்னுடைய குவாலிட்டிஸை பார்த்துட்டு என்னுடைய எனக்கு தலைமை பண்பு இருக்கிறத கண்டுபிடிச்சதே நம்ம பாஸ்டர் ஐயா தான். அதாங்க லீடர்ஷிப் குவாலிட்டி எங்கிட்ட இருக்குதுன்னு கண்டுபிடிச்சதே நம்ம பாஸ்டர் ஐயா தான். அவர் தான் என்ன யூத் மினிஸ்ட்ரியை லீட் பண்ண சொன்னார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம சர்ச்சில் எல்லாரும் குரூப்பாக இருந்தாங்க. எல்லாரையும் ஒருங்கிணைச்சி கொண்டு போனது நான் மட்டும்தான் சொன்னாங்க. பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. அந்த வாய்ப்பு கிடைச்சதுனால தான் இன்னைக்கு உங்கள் முன்னாடி ஒரு நல்ல அரசியல்வாதி பிரியாவாக நிற்கிறேன். இன்னைக்கு இந்த சர்ச் முன்னாடி நான் ஒரு அரசியல்வாதியாக நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் நம்ம சபை தான். இந்த சர்ச்சுக்கு நன்றி நன்றி நன்றி. நான் டாக்டர் ஸ்டெல்லா. உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், நான் இந்த சர்ச்சில் டீனேஜில் இருந்தேன். உண்மையிலே நீங்கள் என்னுடைய கல்லறைக்கு தான் மலர் வளையம் வச்சுருப்பீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த சர்ச்சில் இருக்கும்பொழுது எங்கள் அப்பா கேன்சரில் இறந்துட்டார். எங்கள் அம்மா வறுமையின் கஷ்டத்தினால ஊருக்கு போயிட்டாங்க வேலைக்கு. நான் இந்த சர்ச்சின் மூலயமா தான் படித்தேன். சர்ச்சில் தான் என்னை படிக்க வச்சாங்க. ஆனாலும் எனக்கு படிப்பு மேலே நாட்டமே போகலை. செத்துடணுன்ற எண்ணம் தான் எனக்கு எப்போ பாரு இருந்தது. எங்கள் அப்பாவை என்னால் மறக்கவே முடியல. பல தடவை நான் ட்ரை பண்ணேன். ஆனால் ஒரு நாள் தூக்க மாத்திரை நிறையா எடுத்து செத்துடணும்னு நான் நினச்சி கலந்து குடிச்சிட்டு இருக்கும்பொழுது திடீர்னு கதவை யாரோ தட்டினாங்க. யாருன்னு திறந்து பார்த்தா நம்ம ஃப்ளாரன்ஸ் ஆண்டி. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அவங்க எப்போ பாரு நமக்கு ஆண்டவரை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அன்னைக்கும் எனக்கு நிறைய விஷயங்கள் ஆண்டவரை பற்றி சொன்னாங்க. இன்றைக்கும் அவங்க சொன்னது எல்லாமே என் மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, யோசேப்பை படுகுழியில் தள்ளும்பொழுது அவர் நினச்சிருக்கலாம் இனி நம்ம செத்து போயிடலாம்னு நினச்சிருக்கலாம். அவரை செய்யாத குற்றத்துக்காக ஜெயிலில் தள்ளின பொழுதும் அவர் நம்ம செத்துடலான்னு நினச்சிருக்கலாம். அவர் சிறை தண்டனை அனுபவிக்கும் போது கூட அவர் அப்படி நினச்சிருக்கலாம். அவருக்கு பல கஷ்டங்களை ஆண்டவர் கொடுத்தாரு. ஏன்னு கேட்டால், ஏதோ ஒரு பெரிய திட்டத்தை யோசேப்புக்கு வைத்திருந்தார் இல்லையா, அதே போல தான் உனக்கும் ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. நீ நம்பிக்கையோடு இரு, விசுவாசத்தோடு இருன்னு சொல்லி எனக்கு ஆறுதல் சொன்னாங்க. அவங்க அந்த சொன்ன ஒரு வார்த்தை, இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி ஒரு பெரிய ஆங்காலஜி டாக்டராக இருக்கிறேன். எனக்கு சந்தோஷத்தில் வார்த்தைகளே வரல. இந்த சர்ச்சு எனக்கு செய்தது பல நன்மைகளை செஞ்சுருக்கு. அதை என்னால் மறக்கவும் முடியாது. இந்த சர்ச்சுக்கு எனக்கு என்னுடைய பெரிய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். நன்றி. பாருங்க, எவ்வளவு கதைகள், எவ்வளவு நெகிழ்ச்சியான விஷயங்கள். சர்ச்சு நமக்கெல்லாம் ஒரு விளையாட்டாக தெரியலாம், ஆனால் அதுதான் நம்மளோட அஸ்திவாரம். இது புனிதர்கள் கூடுற இடம் இல்லை, பாவிகள் குணப்படுகிற இடம். சர்ச்சுங்கிறது ஞாயிற்றுக்கிழமைக்கான ஒரு ஹால் இல்லை. இதுதான் திங்கக்கிழமைக்கான ஆற்றல், செவ்வாய்க்கான நம்பிக்கை, புதனுக்கான இரக்கம், வியாழனுக்கான விசுவாசம், வெள்ளிக்கான துயரம், சனிக்கிழமைக்கான ஜெபம். எல்லாமே சர்ச்சு நம்ம வாழ்க்கையில் புயல் வராமல் தடுக்காது, ஆனால் புயலில் எப்படி கடந்து போகிறதுக்குன்னு கற்றுத்தரும். ஒவ்வொரு சர்ச்சுமே ஒரு கலங்கரை விளக்கம்தான். அதுதான் நம்ம ஆன்மாவை இருட்டில் இருந்து இறைவனை நோக்கி திருப்புது. இறைவனை நேசிப்போம், திருச்சபையை நேசிப்போம். நன்றி. இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்து கண்டு களித்ததற்கு மிக்க நன்றி. வானில் கைகளை உயர்த்திடுவோம், வாழ்க நம் சபை என முழங்கிடுவோம். ஒருவருக்கொருவர் கரம் கொடுப்போம், ஒருமைப்பாட்டினை உறுதி செய்வோம், ஒருமைப்பாட்டினை உறுதி செய்வோம். வானில் கைகளை உயர்த்திடுவோம், வாழ்க நம் சபை என முழங்கிடுவோம். ஒருவருக்கொருவர் கரம் கொடுப்போம், ஒருமைப்பாட்டினை உறுதி செய்வோம், ஒருமைப்பாட்டினை உறுதி செய்வோம், ஒருமைப்பாட்டினை உறுதி செய்வோம், ஒருமைப்பாட்டினை உறுதி செய்வோம்.